ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கும்போது பிரஷ்னாம்ஸ் லைன் அல்காரிதம் செகண்ட் பார்ட். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன டெரிவேஷன்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகே இஸ்கல் டு 2 del y xk மைனஸ் 2 del x yk ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், பிகே வேல்யூ. ரெண்டாவது வந்து பிகே ப்ளஸ் 1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், பிகே ப்ளஸ் 2 del y மைனஸ் 2 del x கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் p0 இஸ்கல் டு 2 del y மைனஸ் del x அப்படின்னு 3 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா, p0 இஸ்கல் டு 2 del y மைனஸ் del xன்றது என்னென்னா இனிஷியல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிகே வேல்யூ கண்டுபிடிப்பேன் 2 del y xk 2 மைனஸ் 2 del x yk மூலயமா. அதுக்கப்புறம் வந்து பிகே ப்ளஸ் ரெண்டாவது பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிகே ப்ளஸ் 1 வேல்யூ கண்டுபிடிப்பேன், பிகே ப்ளஸ் 2 del y மைனஸ் 2 del x. ஓகேங்களா, இப்போ அல்காரிதம் பார்ப்போம், சம்மரைஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இது அல்காரிதம். ஓகேங்களா, input the two line endpoints and store the left end points in x0 y0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த அல்காரிதம் எப்போ வந்து அப்ளிகேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அதனால தான் மேலே அல்காரிதம் மேலேயே ஸ்லோப் வந்து எம் நாட் ஆஃப் எம் லெஸ் தேன் 1, அதாவது வந்து 1க்கு கீழே ஸ்லோப் இருந்ததுன்னா மட்டும் இந்த அல்காரிதம் பாசிபிலிட்டி ஆகும். இன்புட் த டூ லைன் எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் த லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் இன் x0 y0. ஃபஸ்ட்டு x0 y0 வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ, அப்புறம் லோட் பண்ணு அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, calculate constraints del x, calculate constraints del x, del y, 2 del y, 2 del x மைனஸ் 2 del x. இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. ஏன் கண்டுபிடிச்சி வச்சுக்கோன்னா நம்மள இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கிறது எல்லாமே இதோட வேல்யூ தான், அதனால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அண்டு அப்ளை இன் ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் ஃபார் டிசிஷன் பேராமீட்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் p0 இஸ்கல் 2 del y மைனஸ் del xன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வரும். அது வந்து டிசிஷன் பேராமீட்டர் இனிஷியல் பாயிண்ட் வேல்யூன்னு வாங்க. டிசிஷன் பேராமீட்டர்னால் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்றதுக்காக யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு பிக்சலில் லைன் எப்படி பாஸ் ஆகணுன்றது இதுதான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் டிசிஷன் பேராமீட்டர். ஓகேங்களா, இப்போ p0 இஸ்கல் டு 2 del y மைனஸ் del xன்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா இனிஷியல் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். அந்த இனிஷியல் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்த இப்போ ஃபார்முலா p0 இஸ்கல் டு 2 del y மைனஸ் del x நம்ம போட்டாச்சு, அதில் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் pk லெஸ் தென் 0. ஓகேங்களா, லெஸ் தென் 0னா என்ன அர்த்தம், லெஸ் தென் 0னா என்ன வரும்னு பாருங்கள். லெஸ் தென் 0னா நெகட்டிவில் வரணும் வேல்யூ. நெகட்டிவில் சப்போஸ் வேல்யூ வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா xk ப்ளஸ் 1 yk, அதாவது வந்து எக்ஸ்குள்ள மட்டும் வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு ஒய்கேவை ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து 4, இந்த பாயிண்ட் வந்து 4,5ன்னு இருக்குது இனிஷியல் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5,5ன்னு நிறுத்தணும். அப்போ எப்போ சார் வந்து ஒய்யை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா பிகே ப்ளஸ் ஒய் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது வந்து எப்படின்னா பிகே ப்ளஸ் 1 இஸ்கல் டு பிகே ப்ளஸ் 2 del y. இப்போ சப்போஸ் நெகட்டிவ் ஆகிடுச்சு இந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா xk ப்ளஸ் 1 yk ப்ளஸ் 1 வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்கிற வேல்யூ பாசிட்டிவாக மாறும். ஓகேங்களா, அப்படி மாறும்போது நான் இந்த மாதிரி xk ப்ளஸ் 1 yk ப்ளஸ் 1 அப்போ வந்து என்ன பண்ணுவேன் 5,6 மாறும் பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா பிகே ப்ளஸ் 1 இஸ்கல் டு பிகே ப்ளஸ் 2 del y மைனஸ் 2 del x. இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு பிகே ப்ளஸ் 1 வேல்யூ வந்துடுது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை மறுபடியும் வந்து நான் பாசிட்டிவ் ஆக்கணும். ஓகேங்களா, பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்லேயும் ஒய்லையும் நான் ஆட் பண்ணிகிட்டே போவோம். இப்போ சப்போஸ் இது வந்து எப்போ வரைக்கும் வரணும் அப்படின்னா எனக்கு எப்போ வரைக்கும் வரணும்னா del x டைம்னு சொல்கிறாங்க. del x டைம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 4,5ன்னு நான் சொன்னேன், லாஸ்ட்டு பாயிண்ட்டு 12ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ வந்து 4க்கும் 10க்கும் மைனஸ் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இதை வந்து ரிப்பீட் பண்ணேன் எக்ஸுக்கு. அதே மாதிரி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் 5,12 சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணணும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ரிப்பீட் பண்ணால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி லைன் மேக் பண்ணி அழகாக டயக்ராம் வரைஞ்சிடலாம். y = mx + b. தட்ஸ் ஆல் கைஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் அடிக்கடிக்கு கேட்குறாங்க இந்த கொஸ்டின். அதனால் மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ்.